பார்க்க போறோம். நானும் ஜாக்கும் வந்திருக்கோம். ஜாக் வந்து ரொம்பவே வளர்ந்துட்டா. கடையில போய் எலுமிச்சப்பழம் குட்டுருவானாங்க. இது அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி வச்சுட்டு ரைஸ் பேக் வாங்க விட்டு இங்க என்னன்னா பிரியாணி சிக்கன் பிரியாணி இருந்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எப்சி vlogs. என்னோட பேர் எப்சி. இன்னைக்கு நம்ம ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறோம். நானும் ஜாக்கும் வந்திருக்கோம். நாங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு மேட்சிங் ட்ரெஸ்ல வந்திருக்கோம். ஜாக் வந்து ரொம்பவே வளர்ந்துட்டா. நான் வந்து மளிகை சாமான் பார்த்துட்டு இருந்தேன். அவன் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்பதான் தெரியுது நம்ம பிள்ளை வளர்ந்துருச்சு அப்படின்னு எனக்கும். அது முடிச்சுட்டு அந்த கவுண்டர் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ்லாம் வாங்குற கவுண்டர் வந்துட்டோம். ஜாக் வீடியோவும் இப்ப நல்லா கொஞ்சம் எடுக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. இன்னைக்கே நம்ம எல்லாமே வாங்கி வச்சிட்டோம்னா நாளைக்கு கொஞ்சம் வேலை நமக்கு ஈஸியா இருக்கும். கிறிஸ்மஸ் டைம்ல அங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்க அப்படியே டைரக்டா கோயம்பேடு மார்க்கெட் வந்துட்டோம். ஆவின் பூத் பார்த்தோன்னா அங்க ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். ஜாக் வந்து மில்க் ஸ்வீட் கேட்டிருந்தான். பால்கோவா வாங்கிட்டு கீ பார்த்தோன்னே நாளைக்கு நமக்கு எப்படியோ கீ தேவைப்படும் கண்டிப்பா. அதனால ஒரு 1/2 லிட்டர் மட்டும் வாங்கிக்கலான்னு வாங்கியிருந்தேன். 340 rupees இதோட பிரைஸ். அவன் ஒரு பாதாம் மில்க் ஷேக்கும் பால்கோவா வாங்கியிருந்தான். இது மட்டும் வாங்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்க காய்கறி மார்க்கெட் உள்ள போயிட்டோம். ஏன்னா ஈவினிங் திரும்ப நான் வேலைக்கு போகணும், டைம் ஆயிடும். அதனால கடகடன்னு ஷாப்பிங் முடிக்கணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த கடையில போய் எலுமிச்சப்பழம் கேட்டா மினிமம் 1/2 kg போட்டுருவோம், 1 kg போட்டுருவான்னாங்க. இது என்னன்னு கேட்டா கொத்தவரங்கான்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு என்னமோ அது காராமணி போலவே இருந்தது. எனக்கு சுண்டக்காய் சாப்பிடணும் போல ரொம்ப ஆசையாயிடுச்சு. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மார்க்கெட் ஃபுல்லா தேடியும் எனக்கு சுண்டக்காய் மட்டும் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழம் தேவைப்படும்னு சொல்லிட்டு 20 rupees 30 rupeesனு கூர் வச்சிருந்தாங்க. எனக்கு 20 rupeesே போதும்னு சொல்லிட்டு 20 rupeesக்கு ஒரு கூர் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி கட்டும் வாங்கிட்டேன். அதை முடிச்சுட்டு ரைஸ் பேக் வாங்க வேண்டியது இருந்தது. வீட்டில் ரைஸ் காலியானதுனால பக்கத்திலே இருக்கும் மளிகை சாமான் வாங்குற மார்க்கெட், அங்கே வந்தோம் நம்ம. அதையும் வாங்கி முடிச்சுட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வச்சுருந்தாங்க. அதுவும் ஒரு 1 kg வாங்கிட்டோம். எல்லாம் வாங்கி முடிச்சோன்னா செம்ம பசி. இதுக்கப்புறம் தாங்காது வண்டின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட உட்காந்துட்டோம். பயங்கரமான பசியில் இருக்கும்போது ரொம்ப ஒரு டேஸ்ட் கம்மியாக இருந்தாலும் நமக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும்ல, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்றது போல். இங்கே என்னென்னா பிரியாணி சிக்கன் பிரியாணியும் சிக்கனும் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் என்ன ஒரு அற்புதமான காரியம்னா அவ்வளோ பசியில் இருக்கும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப மொக்கையாக இருந்தது. ஹெவி மசாலா ஃப்ளேவர் அப்படியே பச்சையாக இருந்தது. நல்ல வேலை கொஞ்சம் பசி கம்மியாக இருந்து போயிருந்தோன்னா வாமிட் பண்ணியிருப்போம் போல். சுத்தமாக நல்லா இல்லை, சாப்பிடவே முடியலை எங்களால். அதை அட்லீஸ்ட் இதாவது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சோம். பிரியாணி கம்பேர் பண்ணும்போது இது வந்து டேஸ்ட் பரவாயில்ல, சூப்பர்னு சொல்ல முடியாது. டேஸ்ட் இது கொஞ்சம் பரவாயில்ல. பொருட்களையும் மேலே ஏற்றுறதுக்குள்ளே கஷ்டமாயிடுச்சு. ஜாக் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணான். அரிசி மூட்டை அவன் சிங்கிள் பர்சனாக தூக்கிட்டு வந்தான். எனக்கே பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. நம்ம பிள்ளை இவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துட்டானே அப்படின்ற மாதிரி சந்தோஷமாகவும் இருந்தது. டயர்டாகி அவன் வெளியே உட்காந்துட்டான். நான் ஒரு திங்ஸாக கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். எடுத்துட்டு வந்து போடுற கேப்ல என்னோட செல்ஃபி ஸ்டிக்கர் டம்முன்னு தூக்கி கீழே போட்டுட்டான். உடஞ்சிச்சோன்னு கொஞ்சம் மனசு கஷ்டமா போச்சு. இப்போ என்னென்ன திங்ஸ் வாங்கணும்னு பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி. ஆல்ரெடி இஞ்சி வீட்டில் இருக்கறனால கம்மியாக வாங்கிட்டேன். இது நெல்லிக்காய் ஒரு 40 rupees வாங்கியிருந்தேன். ஒரு 5 kg பாஸ்மதி, ஆரேஞ்ச். அப்புறம் இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க vlogலயே. இது வந்து 20 rupees, 3 கட்டு 20 ரூபாய். கொத்தமல்லி 2 கட்டு 20 ரூபான்னு கொடுத்துருந்தாங்க. காலிஃப்ளவர் 2 சேர்த்து 50 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அப்புறம் பிரியாணி மசாலா வெறும் மிளகாய் தூள் இல்லாததுனால அது வாங்கியிருந்தேன். 5 லிட்டர் எண்ணெய் கேனும் வாங்கிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பூன்னு சொல்லுவாங்கல்ல, அது பட்டை பிரியாணி எல்லாம் இருந்தது. 100 ரூபான்னு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க.
நான் என்ன பண்ணிட்டேன்னா உடனே உட்காந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம், இல்லைன்னா நான் அப்படியே டயர்டாகி விட்டுருவேன்னு சொல்லிட்டு கையோடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு போவேன். நாளைக்கு எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், இந்த வேலைகள்லாம் மிச்சம், நாளைக்கு நம்ம செய்ய வேண்டியதில்லை. ஹாப்பியாக கிறிஸ்மஸை நம்ம என்ஜாய் பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.